ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வெளியில வந்து அவனோட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கி தரணும், அம்மா வீட்ல தான் எடுத்துட்டு வரமா கொண்டுட்டு வர அம்மா வீட்ல வாங்கி கொடுக்கறதா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல? எங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க சத்தியமா வாங்கி விட்டு ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் கொண்டு வர வரதட்சணை நீங்க ரொம்ப உத்தமர்களே சார். எல்லாரும் சத்தியம் மட்டும் வாங்கிக்கிறீங்க, கேட்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு. ஆனா எதிர்பார்ப்பு மட்டும் பெருசா வச்சுப்பீங்க. ஆண்கள் வந்து நீங்க வரும்போதே வந்து நான் என் மனைவி கிட்ட வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன், மனைவி வீட்டுல இருந்து வர பொருளை எடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுங்க தானே நீங்க. பெண் ஆதிக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வி உண்மையா? அதாவது பெண் ஆதிக்கம் அது என்னன்னா படிச்ச துமுறு, அந்த படிப்புக்கேற்ற இன்னைக்கு புரிதல் கிடையாது. நிறைய படிச்சிருக்காங்களே தவிர மண்டையில அறிவே இருக்கிறது கிடையாது. என்ன விஷயம்னா உண்மையிலுமே மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும்தான் பெண்கள் கொண்டாடப்படுறாங்களா? அதாவது பிறந்த நாள் எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடணும், பிறந்த அன்னைக்கு தானே கொண்டாடுறோம். அதனால பெண்களுக்கான ஒரு தினமா வந்து அதை வச்சிருக்கிறதுனால அதை நாங்களே ரைட்ஸை கையில எடுத்துக்கிறோம். என்னைக்காவது ஸ்டேஜ் போட்டு மகளிர் எல்லாம் ஒன்று திரண்டு ஆண்களை பாராட்டி பேசியிருக்கீங்களா? அதுக்கு தாலியை வந்து இனிமேல் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கட்டட்டுமே, எதுக்கு வந்து ஆண்கள் வந்து பெண்கள் கழுத்தில் கட்டணும்? அதாவது ஒரு பெண் வந்து திருமணம் ஆகும்போது வந்து ஒரு ஆண் கையில் தான் பிடிச்சி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பெண்கள் வந்துங்க உடலால் வந்து பலவீனமானவங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்கள் செட்டில் ஆனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வயசுக்கு மேல தானே கல்யாணம் வந்து ஒரு வீடு பொண்ணு கொடுப்பீங்களா? இல்ல நான் சொல்ற விஷயம், ஒரு வீடு வாங்கி வச்சுட்டு நீ கார் வாங்கி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எதிர்பார்க்கறாங்க பேரண்ட்ஸ், எதிர்பார்க்கறாங்க பொண்ணு எதிர்பார்க்கறாங்க கிடையாது சார். ஒரு பெண்ணை வந்து நீ கை பிடிக்கும் போது, அதாவது இந்த விஷயத்தை போய் ஆணுக்கு ஈக்குவல் நான் சொல்றது வந்து தவறு. மற்ற எந்த விஷயத்துல வேணா வந்து நான் பாரு என் கணவர் வந்து ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, நான் ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன், அவருக்கு இப்போ மனைவிக்கு வந்து அவர் நல்லா செய்யும் போது அவருக்கு செய்யறேன், நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய லெவலில் நின்று காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டி எடுத்துக்கலாம். நான் என் புருஷன் நல்லா குடிக்கிறேன், நானும் வந்து ஈக்குவலாக அவனுக்கு ஈக்குவலாக நான் குடிப்பேன், அவனுக்கு ஈக்குவலாக நான் பப்புக்கு போவேன்னு சொல்லலாம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க், ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவி கல்பனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஆணாதிக்க எண்ணத்தோடைய முதல் விதி எதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் பிறக்கத்துல இருந்தே தொடங்குது சார். ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வரும்போது வந்து ஆண் பிள்ளையை ஒரு மாதிரியும் பெண் பிள்ளையை ஒரு மாதிரியும் வந்து பெற்றவங்க வந்து ட்ரீட் பண்ணும்போதே வந்து அந்த இடத்துல வந்து சின்னதுலேருந்தே ஆணாதிக்கன்ற ஒரு விஷயத்த வந்து தொடங்கிடுது. ஆனா இப்ப மாறிடுச்சுல, கடந்த ஒரு 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்குல்ல. டோட்டலா மாறிடுச்சுலாம் சொல்ல முடியாது, நம்ம மாத்திக்கிட்டோம். பெண்கள்லாம் வந்து வெளியில வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனால அது இன்னும் ஒரு வயிற்றுல பிறந்தது வந்து நீங்க தனியா நாங்க தனியா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பி அந்த ரைட்ஸை வந்து வாங்கி சண்டை போட்டு தான் இப்போ அதை எடுக்கிறாங்களே தவிர இன்னைக்கும் அது வந்து ஒழியில அப்படியே தான் இருக்குது. அது மேல் ஜாவனிசம்ங்கிற அந்த வார்த்தைகள், அதுக்கான அந்த பொருள், அது இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரியான சம்பவங்கள் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. 100% இன்னைக்கு வரைக்கும் நடந்துதான் இருக்கு. ஆனா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குறைஞ்சிருக்கு. புரிதல் வந்ததுனால அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர ஒழிஞ்சதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆணாதிக்கம் இருக்கதான் செய்யுது. பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியா சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பு கரெக்டா இருக்கா அல்லது எப்படி உங்களுடைய பார்வை? அதாவது சட்டங்கள் வந்து பெண்களுக்கான சாதகமா தான் இருக்கு. சட்டங்கள் கடுமையாக இன்னும் வந்து விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அதை சரியா பயன்படுறாங்களான்றதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புன்னு சொல்றது எங்க பாதுகாப்பு இருக்கு பாருங்க. ஒரு 3 வயசு குழந்தைய வந்து இன்னைக்கு வந்து ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கு. அதுல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வேற வந்து விழிப்புணர்வு கருத்தரங்கத்துல வேற பேசியிருக்காரு. குழந்தை எச்சில் துப்புச்சா அதனால வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டானா? இதெல்லாம் எங்கனாச்சும் போய் அடுக்குமா? அதனால வந்து பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிக்க தான் செஞ்சிருக்காது. சட்டங்கள் கடுமையாக்கப்பட பெண்களுக்கான குற்றங்கள் இப்பயும் வந்து அதிகரிக்க தான் செஞ்சிருக்க தவிர குறையில. இதை இப்படி பார்க்கலாமா? சமூக வலைதளங்கள் அதிகமா வந்ததுக்கு அப்புறம், செல்போனுடைய ஆதிக்கம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம், பெண்கள் சுதந்திரமா தைரியமா வெளியில வந்ததுக்கு அப்புறம், அதாவது அதிகமா நிறைய பேர் வேலைக்கு போறதுக்கு அப்புறம் புகார் கொடுக்கிறது பரவலா இருக்கு. பெண்கள்கிட்ட தைரியம் அதிகமா இருக்கு. தைரியம் அதிகமானதுனாலதான் புகார் கொடுக்கவே அவங்க முன் வராங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இது பாசிட்டிவா இல்ல. அது உண்மைதான். இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்போனாலையும் நிறைய திரைத்துறையில வர விஷயங்களாலையும் ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து அந்த நிரோத்துடைய வீடியோவையும் வந்து அறகுறையா குளிக்கிற வீடியோவையும் வந்து ஆபாச இதோ வருது. அப்போ அந்த குழந்தைங்க அது என்னன்னு பார்க்க தானே செய்யும். அப்போ அதுங்களுக்கு அந்த நானும் ஒரு புரிதல் ஏஜ் தானே, எல்லாமே புரிதல்ன்ற ஒரு விஷயம் வேற.
ஆனா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய செல்போன்களாலையும் கலாச்சார சீரழிவு இன்னைக்கு ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபுல்லா. பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களை அதிகமா போற்றி வணங்கக்கூடிய ஒரு தேசமா இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல பெண்கள் எப்பவுமே காலங்காலமா போற்றுதலுக்குரிய ஒரு பர்சனா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்பெல்லாம் பார்க்கும் பொழுது மகளிர் தினம் அன்னைக்கு தான் பெண்கள் கொண்டாடப்படுறாங்க, அன்னையர் தினம் அன்னைக்கு தான் பெண்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறலாம் ஒரு பார்வை இருக்கு. உண்மையிலுமே மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும்தான் பெண்கள் கொண்டாடப்படுறாங்களா? அதாவது பிறந்த நாள் எப்படி நம்ம வீட்டுல கொண்டாடுறோம், பிறந்த அன்னைக்கு தானே கொண்டாடுறோம். அதனால பெண்களுக்கான ஒரு தினமா வந்து அதை வச்சிருக்கிறதுனால அதை நாங்களே ரைட்ஸை கையில எடுத்துக்கிறோம். எங்களுக்கான தினம் இது. ஏன்னா வேற எதுவும் கொண்டாட முடியாது. இப்ப பாருங்க, எல்லார் வீட்லயும் எல்லா பிறந்த நாளையும் அம்மாவுடைய பிறந்த நாளையோ இல்ல பெண்களுடைய பிறந்த நாளையோ மனைவியோட பிறந்த நாளையோ கொண்டாடுறாங்களா என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி பெண்கள் தினத்துல எங்களுக்கான தினம் அது அப்படின்னு சொல்லி நாங்க மகிழ்வித்து கொண்டாடி எங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல, அதாவது ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கூட வந்து ஆடணும் பாடணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து எங்க புருஷங்கத்துக்கு சொல்ல முடியாது, வெளியிலயும் சொல்ல முடியாது. ஆனா இன்றைய தினம் என்பது பெண்களுக்கான ஒரு தினமா அதை எடுத்துக்கிட்டு நிறைய ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அங்கங்க வைக்கும்போது அவங்களோட திறமைகள் வெளிப்படுது இல்லையா? இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, காலங்காலமா ஆண்கள் தான் பெண்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க பெண்கள் தினம்னு வச்சுட்டு பெண்களே கொண்டாடுற தினமா அன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா என்னதான் பெண்களே கொண்டாடுறதை விட ஆண்கள் கொண்டாடினதானே அது அழகு. இந்த பெண்கள் மகளிர் தினன்றதே வந்து பெண்களுக்கு ஒரு பிறந்த தினமா தான் வந்து டோட்டலாவே நாங்க எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான தினத்துல வந்து இந்த மகளிர் தினம் சார்பாக அவங்களுக்கு நிறைய வந்து ஊக்குவிக்கிறது, அவங்களோட திறமைகளை வந்து வெளியில கொண்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது எங்களுக்கான ஒரு ரைட்ஸா தான் நம்ம இதை எடுக்கிறோம் நாங்க. ஏன்னா வீட்டுல கணவரை திட்ட முடியாத விஷயம், ஆண்களை திட்டமுற விஷயம் எல்லாம் வந்து அங்க ஸ்டேஜில் வச்சு எல்லா பெண்களும் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளுத்து வாங்கிடுவாங்க. ரொம்ப ஒரு அந்த 90s சினிமால பார்க்கிற மாதிரி ஸ்டேஜ்ல பெண்கள் மேடை போட்டாலே ஆண்களை திட்டுவதற்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இன்னைக்கும் அது மாறலையா? ஆனா இல்லவே இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தினத்தை வந்து நிறைய ஆண்கள் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு ஆண்கள் தான் கொண்டாடுறாங்க காலங்காலமா. ஆனா நீங்க ஸ்டேஜ் போட்டா ஆண்களை தானே கொண்டாடுறாங்கலாம் இல்ல, கொண்டாட வைக்கிறோம். என்னைக்காவது ஸ்டேஜ் போட்டு மகளிர் எல்லாம் ஒன்று திரண்டு ஆண்களை பாராட்டி பேசியிருக்கீங்களா? அதுக்கு தாலியை வந்து இனிமே வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கட்டட்டுமே, எதுக்கு வந்து ஆண்கள் வந்து பெண்கள் கழுத்துல கட்டணும்? அதாவது ஒரு பெண் வந்து திருமணம் ஆகும்போது வந்து ஒரு ஆண் கையில தான் பிடிச்சி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பெண்கள் வந்துங்க உடலால வந்து பலவீனமானவங்க, வலிமையானவங்க. பெண்கள் வந்து உடலால பலவீனமானவங்க, மனதால தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கானவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ஜென்ஸு சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வலிமை வந்து அவங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பெண்கள் வந்து கராத்தே கத்துக்கிறது, சிலம்பம் கத்துக்கிறது இன்னைக்கு ஈக்குவலான ஒரு விஷயமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வந்து சும்மா சொல்லலாம், நானும் வந்து பெரிய ஒரு வீராங்கன்னு அப்படி சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஜான்சி ராணியிலிருந்து எத்தனை பெண்கள் வந்து போராட்ட காலத்துல குழந்தைய முதுகுல சுமந்துட்டு இன்னைக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. எல்லா பெண்களாலையும் வர முடியாது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு தானே நம்ம ஒரு தலைவர்களை லீடர்ஸ் நம்ம சொல்றோம். மனதளவுல பெண்கள் வந்து மிகவும் வலிமையானவங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களுக்கும் வந்து தற்காப்பு பயிற்சி கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி கராத்தே கத்துக்கிறாங்க, சிலம்பம் கத்துக்கிறாங்க, நிறைய குத்து சண்டையில இருந்து பெண் வீராங்கனைங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல ஒரு சந்தோஷம் தானே, இதுவும் ஒரு விழிப்புணர்வு தானே எங்களுக்கு ஃபுல்லா. பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியா சொல்லுங்க, ஏன் இந்த பெண்களுக்கு ஆண்களை பாராட்ட மனசே வரமாட்டேங்குது? யார் சொன்னது? நாங்களாம் ஸ்டேஜ்ல யார் சொன்னது? அதுதான் அந்த இடத்துல வந்து யூகோ கிளாஷ் ஆகுது. அதாவது இவங்களும் அதை எடுத்துக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, எந்த இடத்துல வந்து ரேகா நாயர் மட்டும்தான் ஆண்களை பாராட்டி பேசுறாங்க, ரேகா நாயரை தாண்டி ஆண்களை பாராட்டி பேசுங்க யாரு? ரேகா நாயரும் பெண் தானே, பாராட்டி பேசுறாங்கன்னு சொல்ல வரேன். அவங்க வந்து அவங்களுக்கு எந்த இன்சிடென்ட்டும் நடக்கல ஆண்களால, அதெல்லாம் பாராட்டி பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு தினம் தினம் வந்து ஆண்களால செத்துட்டு தானே இருக்கிறாங்க. எத்தனை விஷயம் நம்ம பாக்குறோம் இல்லையா, டிவில பாக்குறோம், சேனல்ல பாக்குறோம். ஒரு வயதானவங்களுக்கு வந்து ஒரு கொடுமை நடக்குது, 3 வயசு குழந்தைக்கு ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் வந்து பெண்களை பாராட்டி பேசக்கூடிய விஷயம் அதெல்லாம் இல்ல. காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு, இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, திருப்பி அதிகரிச்சிருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிரசன்ட் வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து இந்த போதைப் பொருள் தான். பெண்களை பாதுகாக்கிறதே ஆண்கள் தாங்கிறத ஏன் அது ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க? எங்க சார் பாதுகாக்கிறாங்க? பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் நாசமாயிடும் சார். பெண் என்ன பாதுகாக்கிறாங்க? பெண்களை பாதுகாக்கிறாங்க, தேவையான நகை நட்டு வாங்க தரீங்க, ட்ரெஸ் வாங்கி தரீங்க, 3 வேளை சோறு போடுறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த பெண்ணுக்கு என்ன தேவைன்றதை எத்தனை பேர் வீட்டுல எத்தனை கணவர்கள் உட்காந்து அந்த பெண்ணை கேட்டிருக்காங்க? அவங்க மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கு, அவங்களை எப்படி இப்போ நீங்க ஆண் ஆதிக்கம்னு சொன்னீங்க. ஆண் ஆதிக்கம் வந்து எல்லாரும் பண்றது கிடையாது.
ஆனா ஆண் ஆதிக்கம் குறையல. ஆண் ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யுது. ஒரு சின்ன விஷயம், இப்போ எங்க ஊர் சைட்ல நாங்களாம் நேற்று திருவாரூர், கும்பகோணம் அந்த அந்த சார்ந்தவங்க இன்னைக்கும் வந்து மாமனார் உட்காந்தாங்கனாக்கா நாங்க நின்றுட்டு தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு கல்ச்சரல்ல அவங்களே வந்துட்டுமா உட்காருமா பக்கத்துல அப்படின்ற லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் முன்னேறிருக்காங்க. பெண் முன்னேற்றத்துல எந்த விதமான தடையும் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஆண் ஆதிக்கம் ஒழிஞ்சிருக்கான்னு கேட்டா 100% கிடையாது. ஒரு பக்கம் பெண்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆணாதிக்கம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. ஆணாதிக்கம் ஒழியாமையா பெண்கள் இந்த பக்கம் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க? ஸோ வாய்க்கு சொல்லலாம் சார். இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் இதில் வந்து இன்னைக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 35% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, 50% வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க, எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த கட்சியில எந்த லேடிஸ்க்கு அதை முழுமையா நிறைவேற்றிருக்காங்க சொல்லுங்க. ஒவ்வொருடைய பெண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இல்லையா? 100% ஆண்கள் பெண்கள் ஒரு பாராட்ட பெண்ணுக்கு மனசு இல்ல இல்ல. இல்ல. இப்ப அதனால இப்படி ஒத்துக்க இல்ல இல்ல, மாட்டேங்கிறீங்க. நாங்களே இன்னைக்கு வெளியில வந்து இவ்வளவு தூரம் போராடுறோம், நைட்டு 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு வரும், ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா ஓடுறோம். இதெல்லாம் வந்து என் கணவர் வந்து எங்களுக்கு சம்மதிச்சதான் நான் போக முடியும். என் கணவர் வந்து என்ன வந்து என்ன அடக்கி வைக்கும் போது நான் வந்து இதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் செய்ய முடியுமா? ஒரு பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியா கல்பனா அவர்கள் ஆண்களை பாராட்டி பேசினாதானே அமைப்புல இருக்கக்கூடிய பெண்களா மற்ற ஆண்களை, தங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க? நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா வந்து ஆண்களை தனிப்பட்ட நபரா இல்ல, பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியாவே நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு அடிபட்டு வெளியில வரான்றது பிரச்சனை சந்திட்டு. நான் வந்து சும்மா நினைச்ச பேட்டிக்கு வந்து மீடியாவுக்கு அது வந்து சார் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நாங்களாம் ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஆண் ஆதிக்கம்ன்றத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. ஆண் ஆதிக்கம் நடக்கதான் செய்யுது. ஆனா எங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு தோழமையா நிக்கிறது வந்து ஆண்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபுல்லா ஆண்கள் தோழமையா இருக்கிறாங்க கண்டிப்பா சில இடங்கள்ல. கண்டிப்பா. ஆனா ஆண் ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. அதே நேரத்துல பெண் ஆதிக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்கு, உண்மையா? அதாவது பெண் ஆதிக்கம் அது என்னன்னா படிச்ச துமுறு, அந்த படிப்புக்கு ஏத்த இன்னைக்கு புரிதல் கிடையாது. நிறைய படிச்சிருக்காங்களே தவிர மண்டையில அறிவே இருக்கிறது கிடையாது. என்ன விஷயம்னா பாமர மக்களை விட படிக்காத பெண்களை விட அதிகமா படிச்சவங்க தான் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அப்போ அந்த படிச்சதுக்கான ஒரு என்ன மரியாதை இருக்கு, அந்த படிச்சதுக்கான ஒரு விஷயம் என்ன இருக்கு? அப்போ நம்மளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அந்த இருக்கணும். அதை தவிர்த்து அவங்களே மனசு உடைஞ்சு தேவையில்லாம சூசைட் பண்ணிக்கிறது, நம்மளை சுத்தி நம்ம குழந்தைங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து சிந்திச்சு பார்க்காம அந்த ஒரு செகண்ட்ல அந்த மனசு உடைஞ்சு போய் செஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஹையர் ஆபீசர்ஸ்ல இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு விஷயம்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் பெண் மனசு. அது எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல உடஞ்சிடுவாங்க. அந்த உடதல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு நிறைய வந்து விழிப்புணர்வு, அவங்களுக்கான புரிதலான விஷயம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தை வந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெண் 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 பெண்ணுன்ற ஒரு விஷயத்துல அப்ப வந்து அவங்களுக்கு பின்னோக்கி போயிடுச்சு. இப்போ அது கிடையாது. படிச்சதுனால புரிதல்னால இன்னைக்கு 12 மணிக்கு வந்து ரோட்ல சுதந்திரமா வந்து ஜாலியா நடக்கிறாங்க. ஆனா அது நல்லது. அதே சமயத்துல அந்த 12 மணிக்கு நடக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் போகும், அந்த பொண்ணுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கா? அந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதாவது படிச்ச படிப்பை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி போகணுன்றதான் நான் வந்து மகளிருக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஈக்குவாலிட்டி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பேர்ல சில பெண்கள் வந்து லேட் நைட்ல மது அருந்துவது, ஸ்மோக் பண்றது, பார்ட்டி பப் அப்படின்னா போற மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. கேட்டா நாங்க ஆண்களுக்கு நிகரா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா அல்லது தவறான புரிதல்? இல்ல இல்ல, மது அருந்தி விட்டு பாதுகாப்பு இல்லாம அன்டைம்ல போய் நிறைய குற்றங்கள் வந்து பெண்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து சரி 100% சொல்லவே முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்த விஷயம் இது. இது வந்து சரி கிடையாதா அப்படின்னா அப்ப அது தப்பா? தப்புதான். என்னுடைய வெளிப்படையா ஒத்துக்கிறீங்களா? பெண்கள் ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல, இண்டிபெண்டன்ட்ங்கிற பேர்ல இண்டிபெண்டன்ட் பேர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈக்குவாலிட்டின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுதான் ஆண்கள் இருந்து ஈக்குவாலிட்டியா பெண்கள் எடுத்துக்கணுமான்னு ஒரு கேள்வி இல்ல. அதுதான் இப்ப சொன்னேன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே. பெண்கள் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தன்னுடைய சுயகால நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். ஆனா இத வந்து அன்டைம்ல இதுதான் கலாச்சாரம்ன்றது. இதுக்கு அதாவது இந்த விஷயத்த போய் ஆணுக்கு ஈக்குவல் நான் சொல்றது வந்து தவறு. மற்ற எந்த விஷயத்துல வேணா வந்து நான் பாரு என் கணவர் வந்து ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, நானும் ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன், அவருக்கு இப்ப மனைவிக்கு வந்து அவர் நல்லா செய்யும் போது அவருக்கு செய்யறேன், நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய லெவல்ல நின்று காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டி எடுத்துக்கலாம். நான் என் புருஷன் நல்லா குடிக்கிறேன், நானும் வந்து ஈக்குவலா அவனுக்கு ஈக்குவலா நான் குடிப்பேன், அவனுக்கு ஈக்குவலா நான் பப்புக்கு போவேன்னு சொல்லலாம். 100% அதெல்லாம் யாரும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஒரு பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியாவே சொல்லுங்க, இண்டிபெண்டன்ட் ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சரி அப்படின்னு ரெண்டுமே ஒப்பிட்டு சொல்ல முடியுமா உங்களால? எதெல்லாம் தவறு, எதெல்லாம் சரி? ஒரு ஆணுக்கு சரி நிகரா வந்து எந்த விஷயத்துல போட்டி போடணுமோ அந்த விஷயத்துல தான் போட்டி போடணும்.
எல்லாத்துக்கும் வந்து நான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஒரு ஆணை உட்கார வச்சுட்டு நீ 24 hours நீ போய் எல்லாம் செய்ய முடியுமா? எந்த விஷயத்துல ஆண்களுக்கு எதிராக பெண்கள் போட்டி போடக்கூடாது? அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து எதிரும் புதிருமா இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்தல் வேணும். ஒரு சின்ன விஷயம் சண்டை வந்துச்சுன்னா கூட அதை வந்து உட்கார வச்சு புரிய வச்சு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த புரிதலை சரி பண்ணாத. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ டீப்பா லவ் பண்ணுதுங்க. லவ் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அடுத்த மாசம் பார்த்தா 1 மாசம் வந்து அந்த மோகத்துல சுத்துறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தா டைவர்ஸ். புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா புரிதல் இல்லை. எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது. சில பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போய் தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறாங்க. சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ என்ன சொல்ற, ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். நான் பார்த்த வழக்கில் ஒரு விஷயம் சொல்றேன். நான் கணவன் மனைவி நியூ கப்பிள்ஸ், அவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, தனி கொடுத்தனம் வைக்கிறாங்க. அப்பா அம்மா தனி கொடுத்தனம் என்னது ஒன்னா வச்சா ப்ராப்ளம் வருது சொல்லிட்டு உன் குடும்பம் பெருசா என் குடும்பம் பெருசா சண்டை வருது சொல்லி 2 பேருமே சேர்ந்து தனி கொடுத்தனம் வைக்கிறாங்க. அங்க போய் என்ன சண்டை வருதுன்னா, மனைவிக்கு வந்து அஜித் ரசிகர், கணவன் வந்து விஜய் ரசிகர். விஜய் படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து கணவரை போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. அஜித் படம் ரிலீஸ் ஆன நீ எனக்கு டிக்கெட் வாங்கி தரல. அப்போ வந்து அதுல ஒரு சண்டை வந்து கணவருடைய அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. என்ன உங்க அப்பா வந்தாருன்னா நான் வேலைக்கு போயிட்டு வரல, 7 மணிக்கு உங்க அப்பா பால் பாக்கெட் வாங்கிட்டு வர முடியாது அவங்க அப்பாவால. அப்படி ஒரு பிரச்சனை. அஜித் விசஸ் விஜயோட சண்டை சோசியல் மீடியாவை தாண்டி ஃபேமிலிக்குள்ள போயிடுச்சு. இது பால் பாக்கெட் வரைக்கும் வந்து நிக்குது. ஆமா ஆமா. அந்த ஒரு பால் பாக்கெட் என்ன உன் கணவர் வாங்கி தர முடியாதா? அப்படின்னா வந்து நீ எனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நானே தான் எல்லாத்தையும் வாங்கி வரணுமா, நானே தான் செய்யணுமா? அப்படி ஒரு சண்டையில இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அஜித் விசஸ் விஜய் சண்டை டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பெண்கள் வந்து சரி நம்ம வந்து நானும் அப்படின்ற வந்து ஈக்குவலாட்டியில வந்து சண்டை போடக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. மற்ற விஷயத்துக்கு போடுங்க, நல்ல விஷயத்துக்கு வந்து பெண்கள் ரைட்ஸ் எடுங்க, கணவரோட சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஆண் வந்து குடிச்சு வரா, நானும் குடிச்சு வருவேன், இதனால ஈக்குவலேஷன் பறக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அது பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியா உண்மையை சொல்லுங்க, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இன்னைக்கு இன்னைக்கு டைவர்ஸ் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அதெல்லாம் சும்மா கதை, பொய்யா? ஒரு அதெல்லாம் வந்து அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. பெண்கள் மட்டும்தான் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வந்து இல்ல அதான் சொல்றேனே, பெரும்பாலான ஆண்கள் வந்து இன்னைக்கு தன் தவற மறைச்சு அந்த பெண்கள் இடத்துல நடக்கும் போது அது உண்மையான ஒரு விஷயமா வெளியே வரும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அப்படின்னு நீங்க அந்த இடத்துல சேர்ந்து வாழ்வீங்க. நீங்க இப்போ இன்னொரு பிரசன்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். நான் ப்ரொடியூசர் தொழிலதிபருடைய ஒரு பையன் பெண்ணை வந்து லண்டன்ல இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணி, அதாவது சக இதுல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்கறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி எவ்வளவு ஆடம்பரம் 20 லட்சம் 30 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா பிரசன்ட் பாத்தீங்கன்னாக்கா திருமணம் ஆன முதல் ராத்திரிலே வந்து பையனுக்கு வந்து பெண்ணு மேல ஈடுபாடு இல்லை. பெண் மேல ஈடுபாடு இருக்கு. எப்படி ஈடுபாடு இருக்குன்னா, பெண்ணை பிடிக்குது, ஆனா அவ கூட வந்து உறவு வச்சுக்கிறதுக்கு இவ வந்து ரெடியா இல்லை. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பெண்ணு அந்த பையனுக்கு வந்து ஆணைதான் பிடிக்குமா. இது வந்து இப்ப என்ன சமூக கல்ச்சர்ல சொல்றாங்க, யாருக்கு யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், யாருக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி. அது எதுக்கு ஒரு பெண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ற நீ? உனக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்படி இருந்து தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே? இவ்வளவு தூரம் பார்த்து ஒரு லண்டன்ல படிச்ச ஒரு கோல்டு மெடல் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணோட லைஃப் போயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து சொல்றேன். அப்ப அந்த இடத்துல அவன் டைவர்ஸ் பண்ண என்ன பண்ணுவா? ஊர் மக்கள் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன அவன் குற்றச்சாட்டு வைக்கிறான்னா பொண்ணு சரியில்லைன்றான். இது 100ல் 1 1000ல் 1 நடக்கிற இன்சிடென்ட் சொல்றீங்க. மேக்ஸிமம் என்ன நடக்குதுங்கிற மேக்ஸிமம் புரிதல் இல்ல சார். அதாவது பெண்ணு தான் காரணம் ஒரு டைவர்ஸ். இன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு ஆண்கள் காரணமா பெண்கள் காரணமா? ஆண்களும் காரணம் பெண்களும் காரணம். அதுக்கு பெண் மெஜாரிட்டி யாரு? மெஜாரிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்களுடைய பர்சனல் விஷயத்துல நம்ம போயிட்டு உள்ள வந்து அது என்னன்ற விஷயம் பார்த்தாதான். ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு புரிதல் இல்லைன்றதை மட்டும் நம்ம என்னால சொல்ல முடியும் ஃபுல்லா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப டைவர்ஸ்க்கு அவங்க தானே காரணம்ங்கிற பொருள். புரிதல் இல்லைன்னா என்ன விஷயம்? புரிதல் இல்ல. நாங்க தப்பு பண்றதுனால தான் பெண் புரிதல் இல்லாம நடந்துக்கிறா. அவ கரெக்டான ஒரு மனநிலையில இருந்து இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா அவளுக்கு அந்த ஒரு விஷயம் வராது. இப்போ நீங்க தப்பு செய்வீங்க, நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போகும்போதுதான் வந்து விட்டு கொடுத்து போறதை நான் சொல்லலாம். அது விட்டு கொடுக்காத விஷயத்த என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படி என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றாங்கன்னு சொல்ல என்ன பண்ணல சொன்னீங்கன்னா மேபி அவங்க மாத்திக்க சான்சஸ் இருக்குல்ல. அதாவது எல்லா ஆண்களும் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஆண் பின்னாடிதான் பெண்கள் இருக்கிறாங்க. ஆணை டிபெண்ட் பண்ணி தான் இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் பெண் தான், ஆண் தான். ஆணை சார்ந்துதான் பெண் போக முடியுமே தவிர நிச்சயமா வந்து அவங்கள தாண்டியான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா ஆண்களும் இல்லை. இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்ச ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாத பொண்டாட்டிக்காலெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு போறாங்க. ஏன்னா குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது
அவங்களுக்கு இல்ல, அது அந்நியமா கொடுக்கிற- இருக்குது, அன்போட பெண் கொடுக்கிற டார்ச்சரை இன்னைக்கு ரொமான்ஸோட இல்ல வெளிப்பாடு. இல்ல இல்ல பெண் கொடுக்கிற டார்ச்சரை இன்னைக்கு ஆண் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு ஆண் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கால்ல விழுந்து கிடக்குறான்னா அது ஒரு விதமான ரொமான்ஸ், கால்ல விழுந்து கிடக்கிறது வேற சார். காதல் தானே. கால்ல விழுந்து கிடக்கிறது வந்து அன்பு. அதுதான் சொல்ல வரேன், அது அது ரொமான்ஸ் தான். அது Okay, அப்படி இல்ல. அடிமைத்தனம் அது அப்படி அப்படின்னு இல்ல. கிடையாது. சும்மா ஒரு பெண் வந்து தனக்கு சரியான நிகரா இல்லைன்னு சொன்ன உடனே வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறது ஆணை. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் தப்புன்னு சொல்றேன் நான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கப்பல்ஸ்கிட்ட ஆண்கள் பண்ணக்கூடிய தப்புகள்லாம் என்னென்ன, பெண்கள் பண்ணக்கூடிய தப்புகள்லாம் என்னென்ன? இது என்ன இப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது? சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே இப்ப இதை பாருங்க, இப்ப ஃபுல்லா வந்து இந்த கஞ்சா நிறைய போதைப் பொருள் நிறைய இது விநியோகம் ஆண்கள். ஆயிடுச்சு. ஆமா பெண்கள் அப்படியே வாங்க. ஆமா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஈக்குவாலிட்டி தான். நீ செய்தியா நானும் Not only செய்யறேன். ஈகோ மட்டும் இல்ல. அடுத்து எல்லாமே ஈகோன்றது எங்க கிளாஷ் ஆகுதுன்னா, நிறைய படிச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்கும் போது அந்த திமிர்னு ஒரு வர இடத்துல தான் அந்த பெண்களுக்கு ஈகோன்னு ஒரு விஷயம் வருது. நீ போவேன்னா நானும் போவேன், நீ செஞ்சா நானும் செய்வேன். அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து அந்த ஈகோ வருது தவிர மற்றபடி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வெல் செட்டில் எல்லாருமே வந்து நீ ஒரு வீடு வாங்குறியா நானும் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நிறைய இன்னைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. ஆனா அதிகமா சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தன்னை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஆண்களை தானே எதிர்பார்க்கறாங்க. இது சரியா? ஏன்னா ஆண்கள் அப்படி எதிர்பார்க்கல. இல்ல இல்ல ஆண்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது வந்து லைஃப் நடத்துறதுக்கான ஒரு விஷயம். நம்மளை விட அவர் கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் வசதியா இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஃபியூச்சர்ல நம்ம குழந்தை குட்டிங்களா நம்ம வந்து நல்லா கொஞ்சம் செல்வாக்கா படிக்க வைக்கலாம். இன்னைக்கு விலைவாசி அப்படித்தானே இருக்கு. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து 1 லட்ச ரூபாய் கட்டினாதான் அவங்களுக்கு அட்மிஷனே கிடைக்குது. அப்போ அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்காக அதை பார்க்கலாம். ஆனா எல்லாம் தப்பு இல்ல, பெண்களுடைய இந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்ல. இதுல எப்படி தப்பு இருக்கும்ன்றீங்க நீங்க? இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. நான் 90s கிட்ஸ். எங்ககிட்ட மட்டும் ஸ்கூல்ல எல்லாம் சத்தியம் வாங்கிக்கிறீங்க, வரதட்சணை கேட்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு நீங்க மட்டும் வந்து என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும், என்னை விட பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்? அதாவது வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தானே சொல்றீங்க நீங்க. வரதட்சணை வாங்குறதும் வந்து தப்பு, கொடுக்கறது தப்புன்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா என் பெண்ணை வந்து ஸ்கூல்ல எங்ககிட்ட மட்டும் சத்தியம் வாங்கிக்கிறீங்க. என்னுடைய ஆனா அதே பெண்கள் மேரேஜ் ஏஜுக்கு வரும்பொழுது என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும், அப்ப சொந்தமா வீடு வச்சிருக்கணும், சொந்தமா கார் வச்சிருக்கணும், நல்லா பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பா? எத்தனை ஆண்கள் எப்படின்னா நீங்க லைஃப் கொடுத்துட்டீங்க, வரதட்சணையே வேணா, உங்க அம்மா வீட்டுல இருந்து எதுவுமே நீ கொண்டு வராதுன்னு சொல்லி. நான் என்ன எனக்கு கேக்குறேன், ஒரு 50 சத்தியம் வாங்க கூடாது இல்ல இல்ல எனக்கு எல்லா ஆண்களும் வந்து சத்தியம் பண்ணி அப்படிதான் வந்து பெண்கிட்ட இருந்து எதுவும் வாங்காம இருக்காங்க. சத்தியம் வாங்குறதுனால அந்த மனநிலையே டோட்டலா சேஞ்ச் ஆகிறாள். ஆமா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுறான். வரணும் சார். ஒரு ஆண் என்பவர் ஒரு பெண்ணு பெண்ணுக்கு மட்டும் அந்த மனநிலைக்கு ஒரு ஆண் வந்து கட்டின துணியோட ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து ஒரு குடும்பத்துல அந்த இடத்துல தான் சார் அவ கடைசி வரைக்கும் ஆண்கள் அந்த மனநிலையில இருக்காங்க. நீ கட்டின துணியோட வா, கட்டின புடவையோட வா அப்படின்னு ஆண்கள் கேட்கறேன். எத்தனை பெண்கள் ஒரு 50 பேர் கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த மகன் நாங்க வந்து மகளிர் தினத்துல அவங்களுக்கு அவார்டு நீ போட்டுக்கோ, வேட்டியோட வா, நீ போட்டுக்க பேண்டோட வான்னு எதை பொண்ணாலும் சொல்லிருக்கா. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு 50 ஆம்பளை காட்டுங்களேன், கட்டின துணியோட வாமா, நான் உன்னை வந்து கண்கலங்காம வச்சுக்கிறேன்னு சொல்லி. ஆனா எதிர்பார்ப்போட இருக்கிற 50 பெண்களை காட்ட முடியாது. பெண்ணுனாவே எதிர்பார்ப்புதான் சார். பெண் சத்தியம் வாங்க கூடாது. பிரச்சனை எங்க இருந்து வருது? கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நீ வந்து எனக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடியா, பர்த்டேக்கு புடவை வாங்கி கொடுத்தியா, கல்யாண நாளுக்கா, இதுல தானே பிரச்சனை வருது. அவன் வந்து பாவம் 25 இப்போ ஒரு வசதி இல்லாம வந்து இப்போ கட்டின துணியோட வந்து கூட்டிட்டு வந்துட்டான் வச்சுக்கங்க. அவங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க எப்படி சொல்றாங்க, ஒண்ணு இல்லாம வந்துட்டா இவ, புரியுதுங்களா? அந்த இடத்துல அவளுக்கு புரிதல் இன்மை தானே. அது காலங்காலமா மாமியார் மருமக அது வாயால சொல்லிடலாம் சார், ஈஸியா வாயால குறைஞ்சிருச்சுல. அந்த பெண் வந்து அந்த இடத்துல குடும்பம் நடத்தும் போது நாளைக்கு வந்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ₹1 வந்து தன் கணவரால செய்ய முடியலன்னு அந்த வருத்தம் இருக்கும் போதுதான் வந்து நானும் வேலைக்கு போறேங்க, நானும் வேலைக்கு போனா நானும் சம்பாதிக்கிறேன், அந்த இடத்துல வந்துதான் பிரச்சனையே வருது. அப்ப அந்த இடத்துல கூட மாமனார் பெருசா இது பண்ண மாட்டாங்க, மாமியார் தான் ரியாக்ட் பண்றாங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரா நிக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை. அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்க தானே சார், தாயா மாறி அப்புறம் மருமகளா மாறி அப்புறம் வந்து மாமியார வந்தவங்க தானே சார் அவங்களும். அப்ப வந்து தான் படுற கஷ்டம் பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தானே இந்த இடத்துல. நீங்க ஆனா குற்றம் சொல்ல முடியாது. நம்ம படுற கஷ்டம் நம்ம பையன் படக்கூடாது. அப்போ அவனுக்கு ஓரளவுக்காவது என் காலகட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்காவது ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணதான் நினைப்பாங்களே தவிர எல்லாமே வந்துட்டு பெண்கள் சம்பாதிக்கணும், பெண்கள் கொண்டு வரணும் அப்படின்ற நினைக்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப பெண்கள் தன்னை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆணை எதிர்பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? தப்பே கிடையாது. ஓகே.
என்னை பொறுத்தவரை தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஏம் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி நம்ம ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், நம்ம கணவர் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஃபியூச்சரில், அதாவது இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து அப்பா அம்மா இருக்கிற வீடு இருக்கும், அப்பா அம்மா இல்லாதவங்க வீடு இருக்கும். தன் தாய் தகப்பனுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 பேரும் வேலை செஞ்சு, எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து என்னுடைய காலகட்டத்தில் நாங்கள் உழைச்சி எங்கள் மாமனார் இருக்குது, மாமியார் இருக்குது, என் கணவரை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே எல்லா கடமைகளும் செஞ்சுருக்கோம். அப்போ நாங்கள் நின்று இருக்கலாமே, நான் எதுக்கு செய்யணும், நீ சம்பாரிச்சு நீ உங்க அப்பா அம்மா பார்த்தவங்க நீ செஞ்சுக்கன்னு சொல்லி நாங்களே எல்லாத்தையும் அதை தாண்டி வந்தவங்க தானே. அப்ப எங்களுக்கும் அந்த மனநிலைமை இருக்கும் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல ஆண்கள் விட பெண்கள்கிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா ஆண்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு பெருசா இல்லையோங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டு நீங்க ஈஸியா வெளில வந்துடுறீங்க, நாங்க அப்படி வர முடியாது. கல்யாணம் நாங்க அப்படித்தானே வரோம். ஆமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போனா எங்களுக்கு ஒரு 4 நகை நட்டோட கூட்டு போனா உங்களுக்கு மரியாதை அந்த இடத்துல, எங்களுக்கு இல்ல. உங்க கூட நாங்க வரும்போது என் கணவர் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்தாரு, இந்த நகை வாங்கி கொடுத்தாரு சொல்லும் போது அந்த இடத்துல பெருமைப்பட்டுக்கக்கூடிய, அதை போட்டுக்கிறது நாங்களா இருந்தாலும் ஆசைப்படுறது நாங்களா இருந்தாலும் அந்த இடத்துல கிரேட் யாரு கிடைக்குது? கணவர் தானே கிடைக்குது. நல்லா வருவீங்க. அதுதான் சார் உண்மை. நான் யதார்த்தத்தை சொல்றேன், இதுதான் உண்மை. அதாவது எங்களுக்கு ஒரு புடவை புதுசா கட்டிக்கணும், நகை போட்டுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வெளியில வந்து அவனோட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கி தரணும், அம்மா வீட்ல தான் எடுத்துட்டு வரமா கொண்டுட்டு வர. அம்மா வீட்ல வாங்கி கொடுக்கறதா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல? எங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க சத்தியமா வாங்கி விட்டு நீங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் கொண்டு வர வரதட்சணை நீங்க ரொம்ப உத்தமருங்களா சார்? எல்லாரும் சத்தியம் மட்டும் வாங்கிக்கிறீங்க, வாங்க மாட்டோம்னு ஆண்கள் எதிர்பார்ப்பு மட்டும் பெருசா வச்சுப்பீங்க. ஆண்கள் வந்து நீங்க வரும்போதே வந்து நான் என் மனைவி கிட்ட வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன், மனைவி வீட்டுல இருந்து வர பொருளை எடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுங்க தானே நீங்க. அப்புறம் நீங்க அதை எதிர்பார்க்க தேவையே இல்லைல்ல. நீங்க வாங்கி கொடுத்தா தானே எங்களுக்கு மரியாதை. நாங்களே எங்க அப்பா அம்மாட்ட வாங்கி போட்டு வரதுக்கு எங்களுக்கு என்ன இருக்காங்க மரியாதை சொல்லுங்க? கௌரவம் சொல்லிக்கலாம், ஆனா ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு சுய கௌரவம்ன்றது அந்த மனைவிக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை ரொம்ப இலகுவா இருக்கு, ஆனா பெண்களுடைய மனநிலை ரொம்ப இறுக்கமா இருக்குன்னு நீதிமன்றமே சொல்லுது. இல்லை சார், அதுக்கு காரணம் வந்து அவங்க அதாவது மைண்டில் ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க, சின்ன வயசுலேயே குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சில பெண்கள் வந்து போதைக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இன்னொரு இல்லற வாழ்க்கைக்குள்ளேன்னு ஒரு விஷயம் போகும்பொழுது அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து என்னடா லைஃப் அப்படின்ற லெவலில் இன்றைக்கி பாதி பெண்கள் திருமணமே பண்ணிக்கக்கூடாத சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு போயிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணால் தானே பிரச்சனை, அதனால தானே இவ்வளோ ப்ராப்ளம் வருது, கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பா சுதந்திரமாக இருப்பன்ற நிலைமையில வந்து ஒரு சில பெண்கள் மனநிலைமையில மாறிட்டு வராங்க இன்னைக்கு. இது கொஞ்சமாவது நியாயமா? ஆண்கள் தான் காலங்காலமா இப்படி எல்லாம் வேலைக்கு போயிட்டு அதுக்கு ரீசன் என்ன வீட்டுக்குள்ள வராங்க, அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணங்கள் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து அவங்க வந்து போதைப் பொருள் இப்ப வந்தது நீங்க குறிப்பா இந்த விஷயம் வந்து எப்படின்னா மூட் ஸ்விங் பெண்களுக்கு மட்டும் தானா, ஆண்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடாது? இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற பெண்கள் இப்படிதான் இருந்தாங்களா? குடும்பத்துல அட்டாச்மெண்ட் இல்ல, இப்ப அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு டென்ஷன் இருக்கு. ஆமா சார், அதுதான் கேக்குறேன். வேலைக்கு போற இடத்துல ப்ராப்ளம், வேலைக்கு போற இடத்துல வந்து அடிமட்டத்துல இருந்து ஹையர் ஆபீசர் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்கு. எல்லாரையும் வந்து கடந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. போறவங்க ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருவாங்களான்றது 2வது விஷயம். இவ்வளவு நடுவுல மத்தியில வந்துட்டு அவங்க திருப்பி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளன்னு போகும்போது அவங்க மனநிலைமை பாதிக்கப்படதான் செய்யும். அதுதான் அப்ப மூட் ஸ்விங் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. பெண்கள் கோபம்னா அது மூட் ஸ்விங்னு ஆண்கள் பொறுமையா பொறுத்து போகணும், ஆண்கள் கோபப்பட்டா பெண்கள் பொறுத்து போக கிடையாது. ஒரு ஆண் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஜாலியா கொடைக்கானல ஊட்டிட்டு போய் சுத்திட்டு அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடுறாங்க. பெண்கள் எங்க எதுக்குள்ள போவாங்க, யார் கூட போவாங்க? அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எங்க போய் அவங்க சொல்ல முடியும்? இதுக்காக வந்து கமிட்டி மெம்பர் போட்டு பிரஸ் கிளப் கூப்பிட்டு லேடிஸ் கிளப்னு சொல்லி ஒண்ணு வச்சு எல்லாரையும் அதான் சொல்ல வரேன். அதுக்குதான் அது வந்தது. பிரஸ் கிளப், ஒரு லேடிஸ் கிளப், லயன்ஸ் கிளப் அதெல்லாமே வந்ததே வந்து பெண்கள் மனநிலையிலிருந்து வெளியில வரணும், அவங்க மனசை விட்டு பேசணும்னு சொல்லி தான் அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து ஒரு பெண்கள் தினம் கொண்டாடுற லெவல்ல வந்து நிக்குதுங்க. ஆமா, பெண்களா ஜாலியா அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இந்த வரேன் என்னன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் லைஃப்ல செட்டில் ஆனது எல்லாமே ஒரு 40 above 40. ஆனா இன்னைக்கு நாங்க பொண்ணு கேட்டு போனாலே அவனுக்கு சொந்தமா கார் இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும் அப்படின்னு பொண்ணு மட்டும் இல்ல, பொண்ணோட பேரண்ட்ஸை நீங்க எதிர்பார்க்கறீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு மேலதான் செட்டில் ஆக முடியும்னு இருந்த ஃபார்முலா உடைச்சி நீ இப்ப 25 வயசுலயே 26 வயசுலயே நீங்க இதெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆனாதான் உனக்கு நாங்க பொண்ணே தருவோம்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில? இது என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறாங்கன்றீங்க நீங்க? நல்லா கிடைச்சா போதும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற ஆண்கள்ட்ட கை நிறைய சம்பளம் வாங்கி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பொண்ணுக்கான சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. இவர் ஈஸியா வந்து நல்லா வீட்டுல நல்லா 3 வேளையும் நல்லா தூங்கிட்டு இவர் வந்து அந்த சொத்தை ஈஸியா வந்து அழிச்சிட்டு போயிடுவாரு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னீங்கன்னா ஆமா எஸ், ஆனா இன்னைக்கு
அப்படியா இருக்கு நிலைமை? அததான் சார் 20 வருஷம் முன்னாடி புரிதல் இல்லாம இருந்தாங்க பெண்கள், இன்னைக்கு புரிதலோட இருக்காங்க. இப்ப உஷாராயிட்டீங்கன்னு ஆமா, சொல்றீங்களா? அதான் உண்மை. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம சம்பாதிச்சு கொண்டு போய் இவன்கிட்ட கொட்டி இவனுக்கு ஏன் நான் செய்யணும்? இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு இருக்கும்போது ஆண் வீட்டுக்கு மாமியார் மாமனார் மட்டும்தான் காக்கக்கூடிய ஒரு கடமையாவே பெண்ணுக்கு வச்சிருக்கீங்க. இப்ப 2 பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு. இப்ப எங்களுடைய நிலைமையில என்ன யோசனை பண்ணி பாருங்க. கரெக்ட். ஆனால் வீட்டுல இருந்து வெளியில வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருந்ததுல, 45 வயசு 40 வயசு 50 வயசு இருந்ததுல. அதை ஏன் இன்னைக்கு ஆண்களுடைய 25 வயசுல திணிக்கிறீங்க? அவன் எவ்வளவு சுமையதான் ஆண்கள் தாங்குவான்? பாவம் இல்லையா? சார் ஒழுங்கா 25 வயசுல வேலைக்கு போயிட்டு வந்து பெத்த தாய் தப்பட காப்பாத்துறான்றீங்க. 25 வயசுல ஒருத்தர் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 50,000 ரூபாய். 25 வயசுல நீ மேரேஜ் பண்ற? நல்ல ஒரு அப்ப எத்தனை வயசுல மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீ செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கைப்பிடின்ற நானு 40 வயசு ஆயிருந்தே பழுத்து போய் இன்னைக்கு ஒரு 16 வயசு பையன் 19 வயசுல நீ லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுற. அப்புறம் தாய் தகப்பன் வந்து அந்த சுமையை சுமந்துக்கிட்டு கையில ஒண்ணு காலில் ஒண்ணுன்னு வாங்கிக்கிட்டு எதுக்கு நான் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? யோசிச்சு பாருங்க. ஆண்கள் செட்டில் ஆனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வயசுக்கு மேலதானே கல்யாணம். ஒரு வீடு பொண்ணு கொடுப்பீங்களா? இல்ல நான் சொல்ற விஷயம், ஒரு வீடு வாங்கி வச்சுட்டு நீ கார் வாங்கி வச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எதிர்பார்க்கறாங்க பேரண்ட்ஸ், எதிர்பார்க்கறாங்க பொண்ணு எதிர்பார்க்கறாங்க. கிடையாது சார். ஒரு பெண்ணை வந்து நீ கை பிடிக்கும் போது அவளுக்கு தேவையானதை செய்யறதுக்கான தகுதி இருக்கிறியான்றத நீ அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே எதிர்பார்த்தீங்க சார்? இதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஒருவேளை ஒரு பையன் வந்து சம்பாதிக்கல, ஒரு சம்பளம் எதுவா இருந்தாலும் அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது அந்த பெரிய ஒரு விஷயமா தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. கூட்டு குடும்பம்ன்றது இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சதஞ்சிருச்சு இல்ல. இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து நான் உங்க அப்பா அம்மா செய்ய மாட்டேன், உங்க மாமா செய்ய மாட்டேன், நீ எப்படி வந்து ஒரு விஷயம் பண்றியோ அதே தானே இன்னைக்கு வந்து கணவரம் பண்றாரு. நான் ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும், நான் ஏன் உனக்கு செய்யணும்? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அத்தியாவசியன்ற ஒரு விஷயமே வந்து பண தேவைகள் தான். அவன் மணி ஒரு இருந்தாதான் இந்த காலத்துல வந்து எல்லாமே ஏன் பண்ண முடியுன்ற ஒரு காலத்துல பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு கையை ஒரு வரன் வந்தாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா வந்து வரணும். நல்ல மாப்பிள்ளைன்னா அது என்ன கேட்டகரி? நல்ல மாப்பிள்ளைன்னா ஒரு ஒழுக்கமான பையனா இருக்கணும். நிஜமா? ஆமா. அப்ப அதிகமா சம்பாதிக்க தேவையில்ல சார். அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் சும்மா வந்து இன்னைக்கு ஆண்கள் வந்து உங்களை மாதிரி கேள்வி கேட்கலாம் வந்து சொல்லிட்டு தெரியுது சார். அதெல்லாம் எத்தனை பெண்கள் எத்தனை இன்னைக்கு வந்து ஒரு ஆண் ஒரு லவ் பண்ணியோ இல்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பெண் உழைப்புல சார் இன்னைக்கு சுய உதவி குழுல வந்து இன்னைக்கு அவ்வளவு ஒரு நிறைய ஒரு விஷயங்களை கடனை வாங்கி கொண்டு இன்னைக்கு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க சார். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காதல்ல தற்கொலைகள் குறைஞ்சே போச்சுல, ஒத்துக்கிறீங்களா? தற்கொலை எப்படி நீங்க குறைஞ்சு போச்சுன்றீங்க? காதல்ல வந்து தற்கொலை எல்லாம் குறையல சார். இல்லையா? இல்ல, அதெல்லாம் 100% கிடையாது. இன்னைக்கு தற்கொலைகள் வந்து அதிகமா தான் ஆயிட்டு இருக்குது. வெளியில தெரியல. தற்கொலை வந்து பாதி கொலையா மாறிட்டு இருக்கு, பாதி தற்கொலையா மாறிட்டு இருக்கு. எடுத்து கேட்டா கொலை, எடுத்து கேட்கலனாக்கா நம்மளே திட்டிக்கிட்டு போயிட்டு ஜாதி ஆணவ படுகொலைகள் முன்னாடி விட இப்ப குறைஞ்சிருக்கு. ஆனா இருக்கு, அதை ஒத்துப்பேன். இல்ல குறைஞ்சிருக்கு. தற்கொலைகள் இல்லவே இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறோமே. அதெல்லாம் கிடையாது சார். அப்படின்னா அன்புங்கிறதே இல்ல, ட்ரூவான லவ்வே இங்க இல்ல அப்படிங்கிறது தானே. அது உண்மைதான். பெண்கள்ட்ட தான் அந்த அதிகமான ட்ரூவான லவ் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியில உண்மையும் கூட தான். அது வந்து நான் இதை சொல்றது அதையும் தான் நாங்க சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி உண்மையான லவ் எல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா வந்து அந்த நேரத்துக்கு சுத்துறது, அந்த ஏஜ்ல வந்துட்டு காதல் எது மோகம் எதுன்னு தெரியாம பழகுறது. அதுக்கப்புறம் வந்து கையில ஒரு குழந்தை, அப்புறம் அதாவது பெத்த தாய் தகப்பன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பெண்களை வளர்க்குறாங்களோ விட்டுற போறதில்ல. ஒன்று தெருவில் விட்டா உனக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை வந்து பண்ணி தான் வைக்க போறாங்க. ஆனால் அந்த பெண் பாருங்க புரிதல் இல்லாம தானே வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு வலையில போய் விழுந்துடுறா. பின்னாடி ஃபியூச்சர் என்ன ஆகுது? அவளோட லைஃப் கோர்ட்ல போய் நிக்குது. அவளை நம்பி வந்த வயிற்றுல ஒரு குழந்தை. இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த சம்பளம் என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? காதல்ல பெண் வலிக்கு விழுறதுக்கு ஆண் மட்டும் தான் காரணமா? ஆமா. ஏன் ஒரு ஆணோட சொல்லலாம்? பெண் பாவம் சார், அவ இலகிய மனசு சார். ஆண் பாவம் இல்லையா? புரிதல் இல்ல சார் அவளுக்கு. ஒரு 16-17 வயசு ஆணுக்கு அந்த புரிதல், ஒரு 16-17 வயசு ஒரு பொண்ணுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்காக தானே மெச்சூரிட்டி 22 வயசு 21 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. அதுக்குள்ளேயே வரும்போது இந்த வயசுலாம் பார்த்துட்டா வருது. அதுக்குள்ளேயே இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, நல்லா பாத்துக்கிறானுங்க. பணக்கார வீட்டு பொண்ணா தூக்கி அவளை வந்து புடிச்சிட்டு அந்த குழந்தையுடைய லைஃப் வீணாக்கிறானுங்க. அப்படி இல்ல பண்ணக்கூடிய பொண்ணு ரொம்ப தெளிவா கிடையாது சார். கிடையாது சார். இன்னைக்கும் வந்து என்கிட்ட ஒரு 10-20 வழக்குகள் இருக்கு சார். இது எல்லாமே புரிதல் இல்லாம போயிட்டு கையில ஒண்ணு இப்ப கூட ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் வந்து ஒரு 16 வயசு பொண்ணு, அவனுக்கு இருக்குது 40 வயசு. கிடையாது. அததான் சொல்ல வரேன். ஆனா கண்டவுடன் காதல், பார்த்தவுடன் காதல் கான்செப்ட் இன்னைக்கு இல்ல. அதெல்லாம் அதாவது நான் காதலுக்கு எதிரானவ கிடையாது.
சரிங்களா? ஆனா ஆண்கள் காதல் தெரியாதவங்களா? என்பது இன்றைய காலகட்டத்துல எல்லாம் சும்மா பொய் தானே தவிர உண்மை காதல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப நேத்தி கூட ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன், டேய் பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா வந்து நீ லவ் பண்ணு. நேத்தி சாயந்தரம் ஒரு பஞ்சாயத்து கூட சொல்லிட்டு வந்தேன், பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணுப்பா. இல்ல எங்க அப்பா அம்மாக்காக கட்டாயத்துக்காக தான், ஏன்னா அவங்க ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க, ஆனா வந்து எங்க அப்பா அம்மா வந்து என்னை வந்து வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றப்ப தயவுசெய்து நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு. ஒரு பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவியா இருக்கீங்க, ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது பாராட்டி நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தேன். ஆண்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்ல இல்ல சார், நான் தான் இன்னைக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆண்கள் இல்லாம பெண்கள் கிடையவே கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு சார் என் பின்னாடி என் கணவரே நான் பெரிய உதாரணத்தை சொல்றேன் சார். ஓகே. இன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியில வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு பெண்ணுக்காக போறான்னு சொன்னா அதுக்கு ரீசன் யாரு? என்னைக்கு என் குடும்பத்தை சார்ந்து எங்க கணவர்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுல தானே நாங்க வரோம். அதாவது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் என்பவள் வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறா சொன்னா, நல்லா படிச்ச அறிவு கட்ட முட்டாளுங்க வந்து செய்யற நிறைய இன்னைக்கு விஷயமே வந்து தற்கொலை, சூசைடு, ஆணை வந்து புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு படிக்காத ஒரு பொண்ணு கூட புரிதலோட அந்த லைஃப் வந்து தன் கணவர் வந்து அவர் கூட வாழ்ந்த அந்த அன்போட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு, ஆனா இன்னைக்கு மைனஸ் அதிகமா இருக்கு. இந்த சொசைட்டில பெண்கள் அதிகமா சொல்லக்கூடிய ஒரு 3 டயலாக் இருக்கு. நான் ஒவ்வொரு டயலாக்கா சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுது அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. பெண் தானே, பார்ப்பதுக்கு சாஃப்டா இருப்பா நினைச்சேன், நான் கொஞ்சம் ரெகடான ஆளு அப்படின்லாம் சொல்றாங்களே, இத கேட்டா பார்த்தா என்ன தோணும்? நான் யார் தெரியுமா, ஆம்பளை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்குதான் இந்த வேர்டு செட் ஆகும். எல்லா பெண்களும் வந்து பெண் தானே சாப்பிட உண்மையாலுமே வந்து இப்ப நான் கூட தான் வந்து பாக்குறதுக்கு ஏதோ மேடம் ஆன்மீகமா இருக்கிறாங்க, பேசுறாங்க, போறாங்க, வராங்கன்றாங்க. நான் வெளியில போனா என்னுடைய ஸ்டைல் மாறும். நான் ஒரு ஆம்பளை எதுக்க வந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வேற பெண் மாதிரி தானே, இருக்கும். நான் கொஞ்சம் சாஃப்டா இருப்பேன்னு நினைக்காத அப்படின்னு கேட்டாலே, இந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு டக்குன்னு தோணக்கூடியது பெண் தானே நான் சாஃப்டா இருப்பேன் நினைக்கிறது வந்து ஒரு லவ் பண்ணிட்டு அவளை ஏமாத்தும் போது அவளுக்கு அந்த வழியை அதை வந்து நான் நீ என்னை லவ் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனா நான் வந்து பாக்குறதுக்கு சாஃப்டா இருப்பேன் நீ நினைக்காத, எனக்குள்ளேயும் வந்து வேற ஒரு 2வது முகம் இருக்கு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றதுக்கு தான் ஒரு கவுண்டர் தான் அது. அதே மாதிரி சில இடங்கள்ல லேடிஸ் ராணுவ படை அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம். வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நான் பாத்திருக்கேன். அது என்ன லேடிஸ் ராணுவ படை? ஆமா சார், லேடிஸ் வந்து இன்னைக்கு மகளிருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல, அதாவது ஒரு ராணுவத்துக்கு இல்ல, ஈக்குவலா இந்தியன் ஆர்மியை கேட்கல. நானும் வந்து அந்த ஆர்மியை சொல்லல. ஒரு பெண் கமாண்டோ படை அப்படின்னு சொல்லும்போது நானும் வந்து என்னோட ஆர்டிஸ்ட் தின உரிமை மக்கள் இயக்கத்துல வந்து நான் வந்து கமாண்டோ அணின்னு தனியா வச்சிருக்கேன். நான் அதுல வந்து ஒரு பெண்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமாண்டோக்கு ஈக்குவலா வந்து அவங்களுடைய உடை நடைகள், தண்ணியில குதிச்சு ஒரு பையன் வந்து ஒரு குழந்தைய காப்பாத்துற அதே செயல அந்த பெண்ணு வந்து தண்ணியில குதிச்சு ஒரு குழந்தைய காப்பாத்தும். அந்த அளவுக்கு அவங்க வந்து உடலாலையும் வந்து வலிமை பெற்றவங்க இன்னைக்கு வந்து மாறிட்டு வராங்க ஃபுல்லா. இப்பெல்லாம் சில ஆண்கள் வந்து ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சிறகடிப்போம் நாங்க அப்படின்னு பெண்கள் சில பேர் சில நேரங்களை சொல்றாங்க. அப்படி என்ன வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு. அதாவது சுதந்திரமா பறக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார், கை நிறைய சம்பளம் வாங்குறோம், நல்லா என்ஜாய் பண்றோம், இதோட எங்களுக்கு என்ன வேணும்? நாங்களும் ஒரு 10 லேடிஸோட ஊட்டி கொடைக்கானல் போவோம், நாங்களும் ஜாலியா இருப்போம். எந்த ஒரு விஷயமும் அடுத்தவர்கள் பாதிக்கப்படாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தவங்க பாதிக்கப்படுற விஷயத்துல பெண்கள் நடக்கக்கூடாது. அதே சமயத்துல புரிதல் என்பது 100% வேணும். எவ்வளவோ வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், எவ்வளோ பெரிய படிச்சுட்டு பணக்காரங்க கூட வந்து உருப்படாத ஒரு விஷயத்தெல்லாம் காலில் வந்து கிடக்குறானுங்க. அதே நல்ல பெண்கள் நல்ல ஒரு இன்னைக்கு புரிதலோட குடும்பத்தில் அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்க. இன்னைக்கு பெண்ணை புரிஞ்சு கொண்டு ஆணும் பெண்ணை புரிஞ்சுக்கணும், பெண்ணும் வந்து ஆணை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இனி ஒரு காலத்தில் நிறைய நீங்க சொன்ன மாதிரிலாம் டைவர்ஸ்லாம் குறைஞ்சிடும் இனிமே. ஆமா, நிறைய பெண்களுக்கு புரிதல் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் தனி ஒரு கமாண்டாவா சிறகடிக்கிற ஒரு பெண்களா இன்னைக்கு பெண் சமுதாயத்துல வந்து பெரிய சாதிக்கக்கூடிய பெண்களா இன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க. இனி நாங்களும் வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெண்கள் சார்ந்தும் ஆண்கள் சார்ந்தும் 2 பக்கமும் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. கடைசியா உங்ககிட்ட ஒரு நிமிஷம், நான் ஆண்களுக்கு ஆதரவா கேள்வி கேட்டேன், பெண்களுக்கு எதிராக கேள்வி கேட்டெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் கேட்கப்படும் போதுதான் அதற்கான சரியான பதில்கள் வாங்க முடியும். அப்படி பெறக்கூடிய பதில்கள்ல சில பேருக்கு திருந்தி, அதாவது தவறு செய்யக்கூடிய ஆண்களுக்கு திருந்தியும் அல்லது தவறு செய்யக்கூடிய ஒரு சில பெண்கள் திருந்தியும் தன்னை திருத்தி கொண்டு வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவி கிட்ட ஆண்கள் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் சில டிபேட்லாம் நடந்தது. அவ்வளவுதானே. இது ஒரு இன்டர்வியூக்காக மட்டுமே தவிர இது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோ ஒரு பெண்ணாதிக்க பார்வையோ கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த இன்டர்வியூ முழுக்க பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கேள்வியெல்லாம் கேட்டீங்க. உண்மையாலுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் வந்து புரிதலோட நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து எங்களுடைய கருத்து. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.
24/7.